கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்திலே 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் நம்மை நன்றாக தேற்றுகிறவர்கள், நமக்காக ஜீவனை கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தாய்மார்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை. அவர்களுடைய இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தை முடித்து அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். எல்லா காலத்திலும் நாம் கலங்கும் போது நம்மை அதிகமாய் தேற்றுவது எல்லாரை காட்டிலும் நம்முடைய தாயார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தாயார் அவங்க கூட அவங்களுடைய ஓட்டங்களை முடித்து நம்மை விட்டு கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதைவிட மேலாய் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதைவிட மேலாய் தேற்றுவார். நாளை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தேற்றுதலுக்கு ஆள் இல்லையே, நான் தேற்றப்பட யாருமே, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் மாற்றுவார், உங்களோடு பேசுவார். உங்களுடைய எல்லா வேதனைகளுக்கும் தாயை விட மேலாக தேறுதலை தருவார். அந்த தேறுதல் உங்களை எல்லா விதத்திலும் அது உங்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவரை நாம் நம்பும்போது, அவரை நாம் ஆராதிக்கும் போது, அவரை இயேசப்பாவை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை தேற்றி உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.